ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிராமத்து சிக்கன் கிரேவி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சேவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ, 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு, 6 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலை, தாளிக்கிறதுக்கு 2 பட்டை 2 கிராம்பு, 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், 2 தக்காளி, தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் பெப்பர் தூள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 கிராம் தேங்காய் எண்ணெய், 50 கிராம் நல்லெண்ணெய், இந்த 2 ஊற்றி செஞ்சாலே இது டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனில் வந்து நிறையா ஸ்பைசஸ்லாம் சேர்க்காம வீட்டில் இருக்க பொருளை வச்சே சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம். நமக்கு இதில் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். கலருக்காக இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இதிலே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்து வேக வச்சிடலாம். சிக்கனை கிளறிக்கலாம். இந்த சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி பிரியும். ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். அப்படியே இந்த சிக்கன் கிரேவி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தண்ணி விடட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. இந்த சிக்கன் நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு சிக்கன் 20 நிமிஷம் அளவுக்கு வந்துருச்சு. ஒரு 2-3 வாட்டி இடையில கிளறி விட்ருக்கோம். இப்போ நல்லா வெந்து நமக்கு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு கிராமத்து சிக்கன் வந்து நல்லாவே கிடச்சிருச்சு. கிரேவி பதத்துக்கு கிடச்சிருச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு கிராமத்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு கிராமத்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜிகே மசாலாவிலேருந்து 10 விதமான மசாலா பொருளெல்லாம் தயார் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மசாலா பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிகே மசாலா சமையல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.